நேற்று வந்து வினோத் அண்ணாவோட ஃபேமிலி வந்திருப்பாங்க. அப்போ வந்து திவ்யா வந்து முகம் கொடுத்தே பேசலை, அவங்கக்கிட்ட இந்த குழந்தைங்கள்ட்ட பேசலை, விக்ரமும் பேசவே இல்லை, அந்த குழந்தைங்கள தொடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா ஃபேக் நரேட்டிவ்ஸ் நான் செட் பண்ணி நான் பார்த்தேன். அது என்னன்னு தெரியாது. முன்னாடி இப்படி தான் சபரியை சொல்லிட்டு இருப்பாங்க, சபரி நின்னா குத்தம் நடந்தா குத்தம்னு சொல்லி சபரியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியாச்சு. இப்போ அதே ஃபியர் திவ்யா கிட்ட. திவ்யா ஜஸ்ட்டு ஸ்னீஸ் பண்ணால் கூட அதான் அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அண்ட் ஆல்சோ திவ்யாக்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று வினோத் அண்ணாவோட ஒய்ஃபுக்கு வந்து அவங்க காஃபி கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்போ வினோதனாவே சொல்லியிருப்பாரு, கூட இருமா பயமாக இருக்குது, நிறைய மேக்கப் போட்டு வந்திருக்கான்னு அவர் ஃபன் பண்ணியிருப்பாரு. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவங்களும் பாக்யாவும் அப்படி சிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா சொல்லியிருப்பாங்க, நல்லா இருக்குது, உங்களுக்கு நீங்களே மேக்கப் படிச்சிருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பிஸ்கட் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. திருப்பி குழந்தைங்க கிளம்புனதுக்கப்புறமா வந்து வினோதனா கிட்ட சொல்லியிருப்பாங்க, 2 குழந்தைங்களும் ரொம்ப க்யூட், நீ யாரை சொல்கிறியா, என் பொண்ணை சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அவர் குழந்தைங்கள பார்த்து பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டு கேட்டுட்ருப்பாரு. அப்போ வந்து இல்லை 2 குட்டீஸுமே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி விக்ரமும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை கை பிடிச்சி கூட்டிகிட்டு வரேன், அதுக்காகவே தம்ப்நெயில் பிக்சர் அதை வச்சுருக்கேன். என்ன தெரியாது, திவ்யா வந்து ஸ்னீஸ் பண்ணால் குத்தம், உட்காந்தா குத்தம், நடந்தா குத்தம், என்ன பண்ணாலும் குத்தம். அண்ட் ஆல்சோ திவ்யாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, திவ்யாக்கெலாம் யார் ப்ரோ ஓட் போடுவாங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். இப்போ பார்வதி வந்து நிறையா கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, சண்டை கிண்டை அதெல்லாம் விட்டுருவோம். பட் ஸ்டார்டிங்லேருந்து மூச்சு விடாமல் ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருந்திருக்காங்க. மற்றவங்க எல்லோரும் ஈக்குவலாக தானே ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை பண்ணியிருக்காங்க, சின்சியாரிட்டியோடு பண்ணியிருக்காங்க. அப்படி தானே சொல்ல முடியும். அதில் என்ன தனியாக திவ்யா மட்டும் எதுவுமே பண்ணலை, இவ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சாப்பாடு தான் ஃபுல்லாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லா கண்டஸ்டன்ஸுமே ஈக்குவலாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க சில பேர் தான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. நீங்கள் ஸ்பெஷலாக பார்க்கணுன்னா என்ன கேட்டால் பார்வதியை தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் பயங்கரமாக, அவங்க அட்லீஸ்ட் தான் பேருக்கு எடுத்தனால அவங்க ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரையில் எல்லாருமே ஈக்குவலாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இவளுக்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச். அண்ட் என்னென்னா ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு, ஜஸ்ட்டு வாயிலேருந்து வர்ற ஒரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம், என்ன சொன்னாலும் குத்தம். இது என்னன்னு தெரியல, அவ்வளோ ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விக்ரமும் அந்த குழந்தைங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணார், அழகாக பேசினார், விளையாண்டார். இந்த விக்ரமும் எலைட் புத்தி தேவை, அந்த குழந்தைங்கள தொடவே இல்லைன்னு அவர் அன்னெசரி அவர் மேலேயும் ஒரு ஃபேக் நரேட்டிவ். ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.